பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படின்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? எல்லாம் அபசகுனமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எப்போவுமே இந்து தர்மத்தில் ஒரு பொருளை உருவாக்குறது, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தருவது, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தவங்களை சந்தோஷம் பண்ணி பார்க்குறது தான் நம்ம சந்தோஷம். பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மறுஜென்மம். ஆகவே இந்த நாளில் நிறைய பேர் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கேக்கில் நம்ம பேரை எழுதி ஹாப்பி பர்த்டேன்னு எல்லாரும் கத்தி அந்த கேக்கை அவன் கையால் அவன் பேரை அவனே கட் பண்ணுறான். ரொனாலஜி அந்த பேரை அவனே கட் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு நல்லதா அப்படிங்கிறத உங்களுடைய தீர்ப்புக்கே நான் விட்டுறேன். அதே மாதிரி ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும். ஒரு தீபத்தை பெருசு பண்ணக்கூடாது. இப்போ கூட நான் அமங்கலமாக பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ அவ்வளவு சென்சிட்டிவான நம்ம ஒரு தீபத்தை ஏற்றணும். முன்னாடிலாம் குத்து விளக்கு ஏற்றி அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவாங்க, கோவில்களுக்கு போவாங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜெனரேஷன் எல்லாம் ஒரு கேக் வெட்டுறது, அதே மாதிரி அந்த மெழுகுவர்த்தியை அணைக்கிறது, தீபத்தை இருட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு கத்தின உடனே தீபம் போடுறது, அப்படியெல்லாம் கொண்டு வராங்க. எப்போவுமே வெளிச்சம் இருக்கும் இடத்துல சந்தோஷமும் ஆயுள் ஆரோக்கியமும் கூடும். அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி, உங்களுடைய பிறந்த நாளுக்கும் சரி ஒரு தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுங்கள், சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அந்த நெய்வேத்தியம் பண்ணதை நீங்கள் சாப்பிடுங்க. முதல் குழந்தை பிறந்திருக்கீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு தெய்வ பிரசாதத்தை உங்களுக்கு தரணும். ஹோட்டலுக்கு போகிறீங்க, நிறைய சாப்பிட்றீங்க, அதெல்லாம் உங்களுடைய சௌகரியம், நீங்கள் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த நாள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்கள நீங்கள் முதல்ல சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம தினமும் காலையில் பிறக்கிறோம். அந்த பிறப்புங்கிறது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும். இந்த ஜெகத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தை நம்ம வாழ வைக்கணும். நம்ம காலத்துக்கு பிறகு கூட இந்த சந்ததிகள்லாம் சந்தோஷமாகவும் வளமையாகவும் வாழறதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கணும். அதனால தான் பிறந்த நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறதுக்கான நேரம், குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான நேரம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுங்க. அந்த பிறந்த நாளில் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, இறைவனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க. உங்கள் முன்னோர்கள் படத்தில் எதிரில் போய் நின்று எல்லாம் நல்லபடியாக இந்த வருஷங்கள் வரணும் அப்படின்னு வேண்டிங்க. ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் வரணும்னு இந்த பிறந்த நாளில் வேண்டிங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.